2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 3:14 புதிய ஏற்பாடு பக்கம் 325. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகளை வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். இதுல இருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, பிரியமானவர்களே நீங்கள் கரையற்றவர்களாய் அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எப்பொழுதுமே நம்முடைய தேவனுடைய மிகப்பெரிய ஒரு குணாதிசயம் என்னவென்றால், அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு தீங்கும் வரக்கூடாது என்று விரும்புகிற ஒரு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் ஒரு மனுஷனை அவர் சுகமாக்கின பின்னும் ஒரு நாளிலே தேவாலயத்தில் பார்க்கும்போது அவனை பார்த்து ஆண்டவர் இயேசு சொன்னார். என்ன சொன்னார்? இனி அதிகமான அந்த கேடு ஒன்று உனக்கு வராதபடிக்கு இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யாத அப்படின்னு சொன்னார். அப்போ நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் கேடு வரக்கூடாது என்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகள் வரக்கூடாது என்பதற்காக, நாம் எங்கேயும் சிக்கி தவிக்கக்கூடாது என்பதற்காக நமக்கு முன்னமே எச்சரிக்கையை கொடுத்து நம்மை அவைகளுக்கு விலக்கி காத்து கொள்வதில் நம்முடைய தேவனை போல ஒரு அன்புள்ள தெய்வம் வேற எங்கேயுமே நாம் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அதே தெய்வம் தான் இங்கேயும் நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? நீங்கள் கரையற்றவர்களாய் என்னுடைய சந்நிதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நமக்கு அநேக காரியங்கள் நம்மை கரைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்ம கரையுள்ள பிள்ளைகளாக இருப்போமே ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா யோசுவா என்கிற ஒரு ஆசாரியனை குறித்து வசனம் சொல்லுகிறது. அவன் தேவ சமூகத்தில் நிற்கிறான். நல்லா கவனிங்க, ஆசாரியன் தேவ சமூகத்தில் நிற்கிறான். அவனுடைய வஸ்திரத்தை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக இருந்தான். அந்த அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக இருந்த அவனோட பக்கத்தில் இப்போ யார் நின்னா தெரியுமா? சாத்தான் வந்து நின்னான். அல்லேலூயா. சாத்தான் வந்து நின்னான். நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் கரை இருந்தாலே, அழுக்கு இருந்தாலே, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இருந்தாலே யார் வந்துடுவா அதுக்கு? ஆமாம். எதுக்கு வருவான்? தீங்கு செய்ய தான் வருவான். யோபோட வீட்டு மேலே ஒரு நாள் வந்தான், சும்மா விட்டுட்டு போனான். சொல்லுங்க, யோபோட வீட்டு மேலே கண்ணை வச்சான். என்ன நடந்தது? எல்லாத்தையும் ஒரே நாளில் சூறையாடையாச்சு. அல்லேலூயா.